ஓய், என்ன தலையை தொங்க போட்டுட்டு இருக்க? ஏங்க எனக்கு எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குதுங்க. வெக்கமா இருக்குதா? ஆமாங்க, நான் தானே உங்ககிட்ட இப்போதைக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் என்னால் முடியலைங்க. அதான் அதான் அந்த மாதிரி பால்கனியில் நடந்துக்கிட்டேங்க. சாரி. ஹே அஞ்சலி, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதுல நீ சாரி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஆமாங்க, ஆனாலும் என்ன நீ ஆனா ஆனான்னு இழுத்துட்டு இருக்க? ஆ, இருந்தாலும் நான் 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 ஒரு பொண்ணாக இருந்துட்டு டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணியிருக்க கூடாதுங்க. ஏ அஞ்சலி, நீ என்ன லூசா? இதுல என்ன பொண்ணு பையன் இருக்குது? ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான், சரியா? தேங்க்ஸ் ஐடன், என்னோடய ஃபீலிங்ஸை நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? மற்ற ஆம்பளைங்களா இருந்தால் இந்நேரம் என்ன தப்பாக தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. என்ன அஞ்சலி சொல்ற? தப்பா சொல்லுவாங்களா? இதுல எதுக்கு தப்பா சொல்ல போறாங்க? அது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஐடன்? நான் தானே உங்களை ஃபஸ்ட்டாக கிஸ் பண்ணேன். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை என்ன வேணாலும் ஃபஸ்ட்டாக பண்ணலாம், லவ் பண்ணுறதுனாலும் ப்ரப்போஸ் பண்ணுறதுனாலும் எதுனாலும். அதுவே ஒரு பொண்ணு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணால் அந்த பொண்ணை எல்லாரும் தப்பாக தானே சொல்லுவாங்க. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது அஞ்சலி. ஆனா நான் அப்படி இல்லைம்மா. எப்பவுமே ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறவன். அதனால நான் உன்னை தப்பா புரிஞ்சிக்கவும் மாட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்க மாட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஐடன். விஸ்வா கிட்ட இந்த ஐடனோட வீடை கண்டுபிடிக்க சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. சரி, நம்மளே ஃபோன் அடிச்சு கேட்போம். ஹலோ மேடம். டே, உன்கிட்ட அந்த ஐடனோட வீடை கண்டுபிடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையேடா. இவ்வளோ நாளாகி நீ கண்டுபிடிக்காம இருக்க. ஐயே மேடம், கோவப்படாதுங்க. நீங்க சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே ஃபோன் அடிச்சிட்டீங்க. உண்மையை சொல்றியா இல்லை நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றியா? நான் எப்போவாவது பொய் சொல்லியிருக்கேனா மேடம்? உண்மையாக தான் சொல்லி அவனோட வீடு, அவனோட பேக்ரவுண்டு, எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமாக அலசி ஆராய்ஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. அந்த அட்ரஸ் எனக்கு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு போ. அதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். மேடம், அப்புறம் நம்ம பேசின பேமெண்ட்டு? அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. வீட்டுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குற நேரம் நீ பேசின பேமெண்ட்டை நான் கொடுத்துறேன். சரி மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் ஃபோனை வைக்கட்டுமா? சரி, வை. அடியே அஞ்சலி, உன் சாவு என் கையால் தான். உன் புருஷன் ஐடனை போட்டு தள்ளுறேன், அப்புறமா ஒன்றை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்படுத்தி போட்டு தள்ளுறேன்டி. ஏக்கா, நம்ம பார்த்து எவ்வளோ நாளும் ஆனது மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாம்மா, கீர்த்திக்கு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்புக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா. அதுக்காக தான் ஒரு மாதமாக அங்கேயும் எங்கேயுமே அலைஞ்சிட்டு கிடக்கேன். அதான் வெளியே எங்கேயும் போகவே இல்லை. ஏக்கா, அது இந்த சொசைட்டியில் எழுதி கொடுத்தாலே போதுமே. ஆமாம்மா, போகிறோம். அங்கே தான் எழுதி கொடுத்து இப்போ கிடச்சி பார்த்துக்க. சரி அக்கா, அஞ்சலி நல்லா இருக்காளா? ஆமாம்மா, அஞ்சலி நல்லா இருக்கா. இப்போ தான் பிள்ளை மூஞ்சில் சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. இப்போ விருந்துக்கு இங்கே தானே நிற்கியா? அப்படி அக்கா, அஞ்சலி இங்கே நிற்கியா விருந்துக்கு? சரி சரி, ரொம்ப நல்லது. அப்போ ஒரு நாள் நாங்கள் 3 நேரம் அவளை போய் பார்க்கியோம். நீங்கள் இப்படி சொல்லும்போது அதை கேட்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? என்னக்கா, யாரை பார்த்து கோவப்படுத்திய? அங்கே பின்னால் திரும்பி பாரு, அந்த கிழவி வாரா பாரு. எந்த கிழவி? போகிறத பாரு, ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு கலட்டு கிளவி. எப்பா, ஒரு பிள்ளைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இந்த பொம்பளைலாம் எப்படி தான் நிம்மதியாக உயிர் வாழுதோ. எப்போ என்ன முறைச்சிட்டு நிற்கியாளுவ. நம்ம இப்போ இவ்வளோட்டே தான் வாயை கொடுத்தோம், பெரிய வம்பு ஆயிரும். அதனால நைஸாக நழுவிடுவோம். இந்த பொம்பளையை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொல்லணும் போல தான் கோவம் வருது. எங்களுக்கும் அப்படிதாக்கா இருக்குது. எப்பா, அஞ்சலிக்கு வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த பொம்பளை எவ்வளோ ஹாயாக ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் அப்பா வந்துட போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அட போடி, மாமா எல்லாம் இப்போ எல்லாம் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டாங்கடி. எங்கள் அப்பா பொதுவாக தோப்புக்கு போனால் எப்போ வருவாங்கன்னு எனக்கே தெரியாதுங்க. அதனால் திடீர்னு வந்தாலும் வந்துடுவாங்க. வந்தா வரட்டும்டி, நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம். சரி, இருப்போம். எனக்கு என்ன? அப்படி சொல்லுடி என் சமத்து. ஏங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வேற எப்படி பார்க்க? சேட்டை நீங்கள் செய்கிறது எல்லாம் சேட்டை. சரியான ஃப்ராடுங்க நீங்கள். பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ராடா இருக்கிறதுல தப்பே இல்லடி. நான் ஃப்ராடு தான்.
ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன். அம்மா. நான் என்னை அறியாமலே ஐடனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் போலயே. அவர் பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு வேர்த்து கொட்டிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இது இது காதலா இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபீலிங்ஸா? எனக்கு எதுவுமே புரியலை. ஓ மை காட். ஆனால் ஐடன் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருல. அப்பா, இந்த மாதிரிலாம் நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. எல்லா விஷயத்துலையும் நான் அன்லக்கியாக இருந்தாலும் ஐடன் எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்க விஷயத்தில் மட்டும் நான் ரொம்பவே லக்கி. எல்லா பொண்ணுங்களும் இவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் தவம் இருக்கிறாங்க. ஆனால் நான் கேட்காமலே கடவுள் எனக்கு கொடுத்துருக்க வரந்த ஐடன். அவரை பற்றி நினச்சாலே மனசுக்குள்ள அப்படியே குளுக்குளுன்னு இருக்கு. ஹலோ, செல்வம் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் திஸ்? என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்க போலே. என்னடா இந்த சவாலில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற திமிரா? சார், இன்னும் இந்த சவால் முழுசா முடியல, அதுக்குள்ளாவே நான் ஜெயிச்சிட்டேன் உங்க வாயால நீங்களே சொல்றீங்க பார்த்தீங்களா? டேய், என்கிட்ட நீ மோதாத, அப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்படுவ. ஐயோ சார், இப்படி காமெடி பண்ணி சிரிக்க வைக்காதுங்க. நீ நல்லா சிரி. இந்த சவாலில் வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா உன் கம்பெனி நான் தரமட்டமா ஆக்காம விடவே மாட்டேன். என்ன சார், நீங்க ஃபுல்லா உங்க தோல்வி பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நம்ம போட்ட சவாலை நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நல்லா யோசிச்சு பாருங்க. 1 மந்த்ல 1 crore டேர்ன் ஓவர் எடுத்து உங்க கம்பெனியை நானே வாங்குறேன்னு சவால் விட்டேன். மறந்துட்டீங்களா சார் அதுக்குள்ளாடி? நான் இன்னுமே 1 crore டேர்ன் ஓவரே எடுக்கல. அதுக்குள்ளாடி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, நான் தான் வின் பண்ணேன். டேய், என்னை பத்தி தெரியாம நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சார், உங்களை பத்தின ஆணிவேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் இல்லாத நேரம் பார்த்து என் எம்ப்ளாயை விலைக்கு வாங்க பார்த்த நீங்க எங்க? துரோகம் பண்ணாத உண்மையான எம்ப்ளாயிஸை சம்பாதிச்சு வச்சு என்னோட எம்ப்ளாயிஸ் மூலமாவே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாவே 1 crore டேர்ன் ஓவர் எடுக்க போறேன்னா எங்க? நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குற. என்ன சார், திரும்ப திரும்ப மிரட்டுற டோன்லயே பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்கிட்ட மோதாதுங்க சார், நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு. இப்போ தேவையில்லாம உங்க பேர்ல இருக்கிற கம்பெனி இப்போ என் பேர்ல வரப்போகுது. ஆனா இதுல கஷ்டப்படுறது உங்க பையனா தான் இருப்பான் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க, உங்க பையனில நான் வேலையை விட்டெல்லாம் தூக்க மாட்டேன், சரியா? டேய், நீ இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்படா. அதான் சார் அனுபவிச்சுட்டு இருக்கேன், கால் மேல கால் போட்டு. பயந்து போனை கட் பண்ணிட்டாரு. ஏங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க? அது என்னோட ஃப்ரெண்டுமா. ஏதோ சத்தமாக கத்தி பேசுன மாதிரி வெளியே கேட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி. சரி, நம்ம மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு? ஏங்க, வேற லெவலில் போயிட்டு இருக்குது. லீட்ஸு கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்காங்க. கொட்டோன்னு கொட்டுறாங்களா? அப்படி எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு? மொத்தமாக 10K கிட்ட லீட்ஸ் வந்திருக்காங்க. அதில் 5K காண்டாக்டாக மாறிட்டாங்க, 5 to 7K. அப்புறமா ஒரு 3K கிட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போடு, செம அஞ்சலி. அஞ்சலி, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்தனால நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவை. அதனால சீக்கிரமாக ஹையரிங் போடுங்க. எங்கள் ஹையரிங் போடலாம், ஆனால் ஃப்ரெஷருக்கா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா? ஃப்ரெஷர்னா இப்போ நம்ம அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளாடி நமக்கு கஷ்டம். ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து கையில் இருக்கிறனால ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே எடுக்கலாம். ஓகேங்க, அப்போ நான் டிசைனர்கிட்ட சொல்லி ஒரு போஸ்ட் மட்டும் ரெடி பண்ண சொல்கிறேன். ஓகேம்மா, போஸ்ட்டை குரூப்பில் ஷேர் பண்ணிட சொல்லு. சரிங்க. ரித்தி, என்ன நேற்றுலேருந்தே ப்ளூ கலராகவே ட்ரெஸ் போட்டு வர, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ டாக்டர். உனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் டாக்டர், எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஏய் சூப்பர் ரித்தி, சூர்யாவுக்கும் ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஓ அப்படியா, எனக்கு தெரியாது டாக்டர்.
உனக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? டாக் ஓ சூர்யாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் வராளா? என்னம்மா கூப்பிட வந்துட்டு நீ உன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க, என்ன இஷ்யூ? அது இன்னைக்கான டாஸ்க் நீங்கள் மெயில் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இது வரைக்கும் மெயில் பண்ணலை டாக்டர். மெயில் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீ போய் உன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நீ வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு ஒன்று வார்ன் பண்ணேன். டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிரிக்கிறத பாரு, திமிரு திமிரு. ஹலோ, நான் சொல்றது கேட்குதா உனக்கு? நீ பாட்டுக்கு உனக்குள்ளே புலம்பிட்டு இருக்க ஏதோ. கேட்குது டாக்டர். இன்னைக்கு ஒரு நாளும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. நாளையிலேருந்து நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் டாக்டர். அது நீ மறுபடியும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணினா உன் இன்டர்ன்ஷிப் இது மொத்தமாக கேன்சல் பண்ணி வெளியே தள்ளிடுவேன், ஓகேவா? ஓகே டாக்டர். சரி போ, மெயில் பண்ணுறேன். இங்கே வந்து இவ்வளோ மிரட்டி இவ்வளையும் சூர்யாவையும் பிரிக்கலான்னு பார்த்தா இந்த டாக்டர் தொல்லை தாங்கவே முடியலை. நான் வந்த வேலையை விட்டுட்டு இங்கே எல்லா வேலையும் பார்க்குறேன். சை, புலம்பாம போ. சரி ரித்தி, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய். ஓகே டாக்டர், பாய். நம்ம ஆளு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு வராளே. ஆனாலும் அசரக்கூடாதுடா சூர்யா. ஹாய் மேடம், குட் மார்னிங். சார் இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. அப்போ குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன கேட்டீங்க சார்? அது கொஞ்சம் பொண்ணுங்க இல்லை என்ன சைட் அடிப்பாங்கன்னு நான் நல்லா இருக்கேன். நான் நேற்றுக்கு கேட்டேன்ல, நான் கூட நேற்றுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தேனே, அதான் இன்னைக்கு இந்த டாக்டர் ட்ரெஸ்ஸில் நான் அழகாக இருக்கேனா? ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கீங்க சார். எந்த பிள்ளைங்களும் உங்களை திரும்பி கூட பார்க்காது. சும்மா சொல்லாதுங்க மேடம், உங்களுக்கு என்ன பார்த்து பொறாம. ஆமாம், எனக்கு வேற வேலை இல்லை, உங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டு இருக்கேன். நீ இப்படி கோவப்படும் போது அழகு தாண்டி என் செல்லம்.